நல்ல மாட்டுக்கு ஒரு சுடும்பாங்க. ஒரு தடவை தப்பு பண்ணா அந்த தப்புல இருந்து கத்துக்கணும். ஆனா அமெரிக்கா திரும்ப திரும்ப அதே தப்பு செய்யுது. ஏற்கனவே ஆப்கான் போர்லையும் ஈராக் போர்லையும் தான் செஞ்ச தவறுகளை அமெரிக்கா சரி செஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த போர்கள்லயே அமெரிக்கா பல ஆண்டுகளை வீணடிச்சிருக்கு, பல லட்சம் கோடிகளை செலவழிச்சிருக்கு, பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் போர்ல கொல்லப்பட்டிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்தும் திரும்ப திரும்ப அமெரிக்கா அதே தவற செய்யுது. ஆனா அதே நேரத்துல ஈரான் இந்த இரண்டு போர்கள்ல இருந்து நிறைய கத்துக்குச்சு. அதனாலதான் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் காமேனி கொல்லப்பட்டவையும் கூட, அந்த நாட்டோட தற்போதைய தலைவர் இருக்கக்கூடிய இடமே தெரியாட்டியும் கூட, தொடர்ந்து ஈரானால அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற மாபெரும் இரண்டு ராட்சத சக்திகளோட சளைக்காம போரிட முடியுது. ஈரான் கத்துக்கிட்ட அந்த தந்திரம் என்ன? அமெரிக்கா செய்த தவறு என்ன? ஈரான் போரில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தோல்வியா? காரணம் என்ன? ஆழமாக அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை மிக கடுமையா தாக்குனாங்க. அந்த நாட்டுடைய உச்சபட்ச தலைவர் காமேனி கொல்லப்படுறாரு. மேலும் பல தலைவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. ஒரே ஒரு குறிக்கோள் தான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும், ஈரானில் ஆட்சி மாற்றம். ஆனா அது நடக்கல. ஒரு நாட்டுடைய அரச கவிழ்க்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ ஒரு கட்டடத்தை இடிக்கிறது ஈஸி, ஆனா மறுபடியும் அதே மாதிரி கட்டுறது கஷ்டம். அதே மாதிரி தான் ஒரு அரசை மறுபடியும் உருவாக்குறது அப்படிங்கிறதும் ரொம்ப கடினம். நேரம் எடுக்கும், சரியான திட்டம் தேவை, உள்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை அவசியம், சரியான நபர்கள் அதுக்கு தேர்ந்தெடுக்கப்படணும். எப்பவுமே அமெரிக்கா ஒரு அரசை கவிழ்க்கிறது அப்படிங்கிறது அமெரிக்கா ஒரு கில்லாடியதுல. ஆனா புதிய அரசை உருவாக்குறதுல அமெரிக்கா ரொம்பவே திக்கி திணறும். 2001 செப்டம்பர் 11 அமெரிக்கால இரட்டை கோபுர தாக்குதலுக்கு அப்புறமா ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா போர் தொடங்குது. ஒசாமா பின் லேடன் தலைமையிலான அல் கொய்தா குழு ஆப்கானிஸ்தானை தளமா கொண்டு செயல்பட்டதா குற்றம் சாட்டி அமெரிக்கா உள்ள வருது. அந்த சமயத்துல தாலிபான்கள் தான் ஆப்கானிஸ்தானை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அவங்க ஒசாமா பின் லேடனை ஒப்படைக்க மறுத்துட்டதா சொல்லி அந்த பயங்கரவாதிகளை அழிச்சு தாலிபான்களை ஆட்சியிலிருந்து அகற்றுறதுக்காக அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மேல படையெடுக்க முடிவு செஞ்சது. ஆரம்பத்தில் அமெரிக்காவுக்கு வெற்றியாக தான் இருந்துச்சு. ஏன்னா சில வாரங்களுக்குள்ளேயே அமெரிக்க படைகள் உள்ளூர் விசுவாசிகள் ஆதரவோட தாலிபான்களை தலைநகர் காபூல் உள்பட முக்கிய நகரங்களிலிருந்து வெளியேற்றிட்டாங்க. தாலிபான் அரசாங்கம் விரைவாக வீழ்ந்துருச்சு. படையெடுப்பு முடிஞ்சு அமெரிக்கா ஆப்கானை விட்டு போகல, அங்கேயே தங்குச்சு. ஆப்கானிஸ்தானை ஒரு ஜனநாயக நாடா மறுபடியும் கட்டி எழுப்புறோம் அப்படின்னு அங்கேயே தங்கியிருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான மக்கள் வாழக்கூடிய நாடே கிடையாது. அங்க வெவ்வேறு பழங்குடியினர் இனக்குழுக்கள் இருக்காங்க. அதுல மிகப்பெரிய குழு தான் பஷ்டூன்கள். மொத்த ஆப்கான் மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 40% அவங்க தான் இருக்காங்க. வரலாற்று ரீதியா இவங்க தான் ஆப்கானிஸ்தானை ஆட்சி செஞ்சிருக்காங்க. தாலிபான்கள் பெரும்பாலும் இந்த சமூகத்திலிருந்து தான் வர்றாங்க. அடுத்து தாஜிக்குகள் இருக்காங்க. இவங்க அந்த நாட்டுடைய மொத்த மக்கள் தொகையில கால்வாசி இருக்காங்க. இவங்க தாலிபான்களுக்கு எதிரானவங்க. அதனாலதான் அமெரிக்கா ஆப்கானுக்குள்ள நுழைஞ்சப்ப இவங்க அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இன்னொரு முக்கியமான குழு இருக்காங்க, அவங்க தான் ஹசராக்கள். இவங்க சின்ன குழு தான். இவங்க பெரும்பாலும் ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள். ஆப்கானிஸ்தான்ல பெரும்பான்மையா இருக்கவங்க சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள். ஆக காலம் காலமா ஹசராக்கள் பல வன்முறைகளை எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க. அடுத்து யுஸ்பெக்குகள் அப்படின்னு ஒரு குழு இருக்காங்க. ஆக இப்படி பல குழுக்கள் ஆப்கான்ல இருக்கு. இப்ப அந்த நாட்டு மக்களை எடுத்துக்கிட்டா அவங்க ஆப்கானியர்களா ஒன்றிணையறதை விட பஷ்டூன்களாவும் தாஜிக்குகளாவும் ஹசராக்களாவும் இப்படி தங்கள் இன மக்களோட ஒன்றிணையதான் விரும்புவாங்க. இப்ப ஆப்கானி எடுத்துக்கிட்டா அதோடைய அதிகாரம் அப்படியே நேரா மத்திய அரசு கிட்ட இருந்து மட்டுமே வர்றதில்லை. அந்த அதிகாரம் பல உள்ளூர் குழுக்கள் கிட்ட பரவலாக்கப்பட்டிருக்கு. மக்களும் இந்த உள்ளூர் இன குழுக்கள் கிட்ட தான் அதிகம் தொடர்பில் இருப்பாங்க. மத்திய அரசு இப்ப இந்த உள்ளூர் இனக்குழு தலைவர்களுக்கு ஏதாவது எதிராக பண்ணுனா இவங்களால அந்த அரசையே எதிர்க்க கூட முடியும். அந்த அளவுக்கு வலிமை இருக்கு அவங்களுக்கு. மத தலைவர்களுக்கும் அங்க முக்கியத்துவம் இருக்கு கண்டிப்பா. இது எல்லாத்துக்கும் மேல தாலிபான்கள் குறிப்பா கிராமப்புறங்கள்ல நிழல் அரசாங்கத்தையே நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதாவது 2021 தாலிபான் ஆட்சி மறுபடியும் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களே தங்களுடைய சொந்த நீதிமன்றங்கள் மாதிரி நடத்தி பஞ்சாயத்து பண்றது, வரிகளை வசூலிக்கிறது, விதிகளை அமல்படுத்துறது அப்படின்னு பல நேரங்கள்ல அரசாங்க அமைப்புகளை விட தாலிபானுடைய நீதிமன்றங்கள் வேகமா தீர்ப்பு வழங்கி ஊழலும் குறைவா இருந்ததால மக்கள் இவங்களை விரும்பினாங்க.
அதனால அதிகாரப்பூர்வ அரசாங்கம் இருந்தப்பையும் ஒரு மாற்று அரசாங்கம் மாதிரி தான் தலிபான்கள் செயல்பட்டு இருந்தாங்க 2021க்கு முன்னாடியே. ஆக ஆப்கான் அரசு அப்படிங்கிறது ஒரு மைய அரசு அப்படிங்கிறத தாண்டி ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்ச குழுக்களால் ஆனது. இப்படி இருக்கக்கூடிய ஆப்கான்ல அமெரிக்கா உள்ளிட்ட அந்நிய சக்திகள் ஒரு வலுவான மத்திய அரசை திணிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணது அவங்களுக்கு கை கொடுக்கல. புதிய அரசாங்கத்துல ஊழல் பரவலா இருந்துச்சு. அதாவது அமெரிக்கா ஆதரவோடு கொண்டு வரப்பட்ட அரசாங்கத்துல மக்கள் தங்களுடைய நம்பிக்கையை இழந்துட்டாங்க. இன்னொன்னு, தலிபான்கள் முற்றிலுமா ஒழிக்கப்படல. ஆக ஆப்கான் போர் ஆரம்பிச்சு தலிபான்கள் ஓரங்கட்டப்பட்டதுக்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் தலிபான்கள் கிளர்ச்சி செய்றாங்க. பதுங்கி இருந்து தாக்குறது, திடீர்னு தாக்குறதுன்னு கொரில்லா தந்திரங்களை பயன்படுத்தினாங்க. ஆப்கான் அரசும் அமெரிக்க படைகளும் நகரங்கள்ல கவனம் செலுத்தின வேளையில கிராமப்புறங்கள்ல தலிபான்கள் செல்வாக்கு மிகுந்தவங்களா மாறிக்கிட்டு இருந்தாங்க. 2011 அமெரிக்கா ஒசாமா பின் லேடனை கொன்னதுக்கு அப்புறமும் கூட போர் நிக்கல. ஏன்னா இந்த மோதல் பயங்கரவாதத்தை ஒழிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி ஆப்கானிஸ்தானை யார் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுல போய் நின்னுச்சு. அமெரிக்கா தொடர்ந்து பணத்தை தண்ணியா செலவழிச்சது. ஆப்கான் படைகளுக்கு பயிற்சி கொடுத்துச்சு. ஆனா எதுவுமே வேலை செய்யல. ஆப்கான் படைகள் அமெரிக்க படைகளை தான் சார்ந்திருந்துச்சு. இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது, தலிபான்கள் ஆப்கானை தாண்டி பாகிஸ்தான்லையும் தஞ்சம் புகுந்திருந்தாங்க அப்படின்னு. 2001 2021 வரைக்கும் தொடர்ந்து 20 ஆண்டுகளா ஆப்கான்ல நடந்த போர்ல மொத்தம் 2400க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைஞ்சிருக்காங்க. 190 லட்சம் கோடி ரூபாய் அமெரிக்காவுக்கு செலவாகியிருக்கு. 2021 அமெரிக்கா கடைசியில வேற வழியே இல்லாம தன்னுடைய படைகளை ஆப்கான்ல இருந்து திரும்ப பெறுது. அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை உருவாகுது. தலிபான்கள் அடுத்தடுத்து நகரங்களை விரைவா கைப்பற்றுறாங்க. ஆப்கான் அரசாங்கமே விரைவா அடுத்த சில நாட்கள்ல சரிஞ்சது. 20 ஆண்டுகளுக்கு மேலா அமெரிக்கா உதவியோட கட்டமைக்கப்பட்டிருந்த ஆப்கான் ராணுவம் அப்படியே சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சு போச்சு. 20 ஆண்டுகள் கழிச்சு தலிபான்கள் மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? வெறும் ராணுவ பலத்தால மட்டும் ஒரு நாட்டை கட்டி எழுப்ப முடியாது, அரசாங்கத்தை உருவாக்கிட முடியாது. இதே மாதிரி ஈராக் போர் எடுத்துப்போம். 21ஆம் நூற்றாண்டுல மிக முக்கியமான மற்றும் சர்ச்சைக்குரிய போர் தான் ஈராக் அமெரிக்கா போர். 2003 அமெரிக்கா தன்னுடைய நட்பு நாடுகளான பிரிட்டன், ஆஸ்திரேலியா, போலந்து உள்ளிட்ட நாடுகளோட இணைஞ்சு ஈராக் மேல படையெடுக்குது. உலக பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா அமையக்கூடிய அணு ஆயுதங்கள், ரசாயன மற்றும் உயிரியல் ஆயுதங்கள் போன்ற WMD அப்படின்னு சொல்லுவாங்க, வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், பேரழிவை தரக்கூடிய ஆயுதங்களை உருவாக்குறதா குற்றம் சாட்டி ஈராக்குக்குள்ள அவங்கள நுழையிறாங்க. இத்தகைய ஆயுதங்களை ஈராக்குடைய தலைவரான சதாம் ஹுசேன் வச்சிருக்கிறதா சொல்லி அமெரிக்கா உள்ள வருது. குறிப்பா அமெரிக்காவோட இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு சதாம் ஹுசேனுக்கும் பயங்கரவாத குழுக்களுக்கும் தொடர்பு இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுச்சு. ஆனா அது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு போக போக தெரிஞ்சது. அமெரிக்கா ஈராக்குக்குள்ள படையெடுத்து போகுது. ஆரம்ப கட்டத்துல வெற்றிகரமா போகுது எல்லாமே. சில வாரங்கள்லயே அமெரிக்க படைகள் பாக்தாத்தை கைப்பற்றுறாங்க. சதாம் ஹுசேனுடைய அரசாங்கமும் வீழுது. சதாம் தலைமறைவாகிறாரு. 2003 டிசம்பர்ல பிடிபடுறாரு. 2006 விசாரணைக்கு அப்புறம் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுது. இதுவரைக்கும் அமெரிக்காவுக்கு வெற்றியா தான் பார்க்கப்படுது. சதாம் போனதுக்கு அப்புறம் எதிர்பார்த்த மாதிரி ஈராக் ஒரு நிலையான நாடா கிடையாது. ஈராக் ராணுவத்தை கலைச்சு சதாம் ஆட்சியோட தொடர்புடைய பல அரசு அதிகாரிகளை பதவியிலிருந்து நீக்கினது தான் அமெரிக்கா பண்ண பெரிய தப்பு. பல்லாயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் வேலை இல்லாம கடும் கோபத்தோட சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இது கிளர்ச்சி குழுக்கள் வளர்றதுக்கு தீனி போட்ட மாதிரி இருந்துச்சு. குண்டுவெடிப்புகள், அமெரிக்க படைகள் மீதான தாக்குதல்கள்னு வன்முறை மிகப்பெரிய அளவுல பரவுது. இந்த போர்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சன்னி மற்றும் ஷியா பிரிவு இஸ்லாமியர்களுக்கு இடையில எழுந்த மதம் சார்ந்த வன்முறை அப்படின்னு பார்க்கப்படுது. ஷியா முஸ்லிம்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய ஈராக்ல தலைவராக இருந்த சதாம் ஹுசேன் சன்னி பிரிவை சேர்ந்தவர். அவர் வீழ்ந்ததுக்கு அப்புறம் ஷியா பிரிவினர் அதிக அரசியல் அதிகாரத்தை பெறுறாங்க. இது இரண்டு தரப்புக்கும் இடையில பதற்றத்தை அதிகரிக்குது. 2006 2007 காலகட்டத்தில் உள்நாட்டு போர் மாதிரியான சூழலும் உருவாகுது. இந்த காலகட்டத்தில் ஈராக்குடைய பயங்கரவாத குழுக்கள் வலிமையா வளர்றாங்க அப்படின்னு சொல்லி கூடுதல் எண்ணிக்கையில அமெரிக்க படைகள் ஈராக்குக்கு அனுப்பப்படுறாங்க. ஆனா இதனால எந்த தீர்வும் கிடைக்கல. காலப்போக்கில் அமெரிக்கா தன்னுடைய படைகளை திரும்ப பெறுது. 2011 வாக்கில் பெரும்பாலான அமெரிக்க படைகள் ஈராக்கை விட்டு வெளியேறிடுறாங்க. சதாம் ஹுசேன் தலைமையில பலமா இருந்த ஒரு நாட்டை கடைசியில அமெரிக்கா எலும்பு கூட விட்டுட்டு போச்சு. சதாம் ஹுசேன் வீழ்ச்சிக்கு அப்புறம் ஏற்கனவே அதிகாரத்தை இழந்திருந்த சன்னி பிரிவினர் அவங்க ஓரம் கட்டப்படுறதாவும், நியாயமே இல்லாத முறையில எங்களை கைது பண்றாங்க அப்படின்னும் பாரபட்சம் காட்டுறாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வச்சாங்க. அமெரிக்கா பயிற்சி கொடுத்த ஈராக் படைகளும் அவ்வளவு வலிமையா இல்லை. ஈராக், ஆப்கான் ரெண்டுலையுமே ஒரே நிலைமை தான்.
இந்த இடைவெளியில IS பயங்கரவாத அமைப்பு விஸ்வரூபமா வளர்ந்துருச்சு. 2014 ஜூன்ல ஈராக் மற்றும் சிரியாவோட பெரும் பகுதிகளை அவங்க கைப்பற்றிட்டாங்க. அதனால அமெரிக்க படைகள் மறுபடியும் உள்ள நுழையுது. ஆனா அவ்வளவு பெரிய தாக்கம் ஏற்படல. சும்மா வான்வழி தாக்குதல், உளவு ரீதியான உதவிகளை செய்யறது, இப்படி சின்ன சின்ன ஆதரவு மட்டும் அமெரிக்கா கொடுத்துச்சு. ஈராக் ராணுவம், குர்திஷ் படைகள், பல்வேறு போராளி குழுக்கள்னு பலதரப்பட்ட கூட்டாளிகளோட இணைஞ்சு அமெரிக்கா செயல்பட்டுச்சு. 2017 வாக்குல ஈராக்ல பெரும்பாலான பகுதிகளில் ISIS அமைப்பு தன்னோட கட்டுப்பாட்டை இழக்குது. அவங்க தலைமையில் அமைக்கப்பட்ட ஆட்சியும் கலைக்கப்பட்டுச்சு. ஆனா ISIS அமைப்பு முழுமையா ஒழிக்கப்படல. இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இருக்கு. சதாம் ஹுசேன் ஆட்சி செஞ்சப்ப அடக்குமுறைகள், கட்டுப்பாடுகள் அதிகம் இருந்ததா சொல்லப்பட்டாலும் ஈராக் எப்படி இருந்துச்சு தெரியுமா? சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ள இருந்துச்சு. குற்ற செயல்கள் குறைவா இருந்துச்சு. இலவச கல்வி, இலவச சுகாதாரம், எழுத்தறிவு அதிகரிச்சது. கல்வி, வேலை வாய்ப்புகள்ல பெண்கள் முன்னேறி இருந்தாங்க. எண்ணெய் வருவாய் மூலமா ஈராக் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது. முக்கியமான விஷயம், அவர் நல்லவரோ கெட்டவரோ, சதாம் ஹுசேன் இருந்த வரைக்கும் ஈராக்ல பிளவு இல்லை, உடையல. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் அவர் என்னென்னத்தெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருந்தாரோ, அடக்கி வச்சிருந்தாரோ, அதெல்லாம் வெடிச்சு மிகப்பெரிய பிரச்சனைகளாச்சு. இந்த போரால பல்லாயிரக்கணக்கான ஈராக்கியர்கள் கொல்லப்பட்டாங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறியிருந்தாங்க. 4500 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. 32,000 வீரர்கள் காயமடைஞ்சிருந்தாங்க. பல லட்சம் கோடி ரூபாய் அமெரிக்காவுக்கு நஷ்டமாயிருந்துச்சு. ஆப்கானிஸ்தானை விட 2 மடங்கு உயிரிழப்பு அதிகமா, செலவும் அதிகம். அப்படியே ஈரான் கதையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு அடிப்படை விகிதத்திலையும் ஈராக்கை காட்டிலும் ஈரானை கையாளுறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். ஈராக்கை விட 3 மடங்கு பெருசு ஈரான். மலைகள் மற்றும் பாலைவனங்கள் அடங்கிய கடுமையான புவியியல் அமைப்பை கொண்ட ஒரு நாடு தான் ஈரான். 2 பக்கமும் மலைகள், நடுவுல பாலைவனம் வேற இருக்கிறதால அமெரிக்காவால தரைவழி தாக்குதலை நடத்துறது அப்படிங்கிறது சூசைட் மிஷன் மாதிரி. ஆப்கான் போர்ல இருந்து ஈரான் ஒரு முக்கியமான விஷயத்தை கத்துக்குச்சு. மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் பலவீனமானது அப்படிங்கிறது தான் அது. ஆப்கான்ல மத்திய அரசிட்ட முழு அதிகாரம் இருந்திருந்தா அமெரிக்கா ஈஸியா போரை ஜெயிச்சிருக்கும். 20 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்காது. ஈராக்ல சதாம் ஹுசேன் அப்படிங்கிற ஒரே ஆளுமை, அவருக்கு கீழே அதிகாரம் இருக்கிறதால அவரை தூக்குனதும் ஈராக் ஆட்சி கவிழ்ந்துருச்சு. ஆப்கான்ல தலிபான் ஒரு தலைவரை இழந்தாலும் உள்ளூருக்குள்ள பல குழுக்கள் கிட்ட அதிகாரம் பரவலா இருந்துச்சு. ஆக இதுல இருந்தும் ஈரான் பாடம் கத்துக்குச்சு. ராணுவ அமைப்பை ஒரே தலைவரை சார்ந்து இருக்காத மாதிரி ஈரான் தன்னோட ராணுவத்தை வடிவமைச்சது. குறிப்பா ஈரான் புரட்சிகர காவல் படை மற்றும் அதுக்கு கீழே செயல்படக்கூடிய குட்ஸ் படை, இவங்க 2 பேருமே தன்னிச்சையா செயல்படக்கூடியவங்க. ஈரான் உச்ச தலைவர் காமேனியோ இல்ல முக்கிய தளபதி கொல்லப்பட்டாலும் கூட ஈரானுடைய ராணுவ நடவடிக்கைகள் நின்று போகாது. அதனாலதான் காமேனி கொல்லப்பட்டாலும் அதுக்கப்புறமும் 2 மடங்கு வீரியத்தோட ஈரான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்து தாக்குச்சு. 2வது விஷயம், நெட்வொர்க் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க, வலையமைப்பு போர். ஈரான் தான் மட்டும் இல்லாம பல போராளி குழுக்களை பயன்படுத்துது இந்த போர்ல. லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லா, ஏமன்ல இருந்து ஹவுதிகள், ஈராக்ல இருந்து ஷியா போராளிகள், இவங்க எல்லாத்துக்கும் ஈரான் துவக்கத்திலிருந்தே ஆதரவு கொடுத்துச்சு. அதுதான் இப்போ அவங்க எதிர்த்து தாக்குறதுக்கான காரணம். இப்ப ஈரானுக்கு ஆதரவா இவங்களும் கை கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாம் பிற நாடுகள்ல இருந்தாலும் கூட இன்டர் கனெக்டட். ஒவ்வொரு குழுவும் தன்னிச்சையா ஈரானுக்கு ஆதரவா அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்துறாங்க. 3வது விஷயம், பகிரப்பட்ட கட்டளை முறை. என்னன்னா, முக்கியமான முடிவுகள் மேல்மட்டத்தில் எடுக்கப்படும். ஆனா தாக்குதல்கள் நடத்த கீழ்மட்ட தளபதிகளுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. இதனால ஒரு தலைவர் இருந்தாலும் இல்லைனாலும் முன்னாடியே திட்டமிட்ட தாக்குதல் கண்டிப்பா அந்த எப்படி பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த நடவடிக்கைகள் தொடரும். யாரு உத்தரவிடுறது அப்படின்னு கேட்டா, உத்தரவிடக்கூடிய இடத்துல ஒரே ஒரு நபர் மட்டும் கிடையாது. இந்த கட்டளை சங்கிலி பல அடுக்குகளா இருக்கு. இதுல ஈரான் உச்ச தலைவரோட வேலை டார்கெட்டை கொடுக்கறது. இதுதான் டார்கெட், இதை பண்ணி முடிங்க அப்படின்னு. அதை எப்படி செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிறத மீதி இருக்கவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா டார்கெட் எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்று தான் அப்படிங்கிறப்ப எந்த குழப்பமும் இருக்க போறதில்ல. இப்போ முஜ்தபா காமேனி என்ன சொல்லியிருப்பாரு, அமெரிக்காவுக்கும் அவங்க கூட்டாளிகளுக்கும் அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு. ஈரான் புரட்சிகர காவல் படை என்ன பண்ணும், இந்த பகுதிகளில் தாக்குதலை அதிகரிங்க, இந்த பகுதிகளில் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே உள்ள தளபதிகள் எங்க எப்படி எப்படி என்ன மாதிரியெல்லாம் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு அவங்க முடிவெடுப்பாங்க. அது ஏவுகணை தாக்குதலா இல்லை ட்ரோன் தாக்குதலா அப்படிங்கிறதுலாம் கீழ்மட்ட தளபதிகளோட முடிவு. ஆக தலைமை இருந்தாலும் இல்லைனாலும் வேலை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ட்ரம்ப் இமாலய அளவுல கனவு கோட்டை கட்டி வச்சிருந்திருப்பாரு. ஈஸியா உள்ள போய் அடிச்சு காமெனியை தூக்கிட்டு ஆட்சியை கலைச்சு விட்டுட்டு நம்ம சொல்றபடி கேட்கிற ஒரு ஆளை அங்க உட்கார வைக்கணும் அப்படின்னு. ஆனா அவருடைய கனவு காணல் நீரா போயிடுச்சு. இது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய அடியா தான் பார்க்கப்படுது.